ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் விலாக்ஸ். நாம் இன்னைக்கு சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். சோளிங்கர் ஒரு சின்ன கிராமத்து பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி ஃபீயாக ஒரு 50 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கோயில் பார்க்கிங் கிட்ட தான் நம்மக்கிட்ட மணி கலெக்ட் பண்ணணும். இவங்களை பார்த்தா அந்த வில்லேஜில் உள்ளவங்க தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க போல் தெரியுது. இப்போ நம்ம சோளிங்கருக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டால் எய்தர் பஸ் இல்லைன்னா ட்ரெயினில் அரக்கோணம் வந்தீங்கன்னா அங்கேருந்து பக்கம்தான் சோளிங்கர். அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. இல்லை ட்ரெயின் மூலமாக வந்திருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா லோக்கல் பஸ் சோளிங்கருக்கு போகிறதுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. லோக்கல் பஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸும் போகுது, பப்ளிக் பஸ்ஸும் போகுது. ஸோ நம்ம ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையிலேருந்து 3 hours ஆகுது. 130 கிலோமீட்டர்ஸ், அரவுண்ட் 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ். நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா அதை பார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ளே அவங்கவுங்க வீட்டு வாசலில் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, அந்த கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் இருக்குது, அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி அங்கே இருக்கிறதில்ல, அங்கேருந்து கொஞ்சம் நடக்க வேண்டியதும் இருக்குது. நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோயில்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த ரோப் காருக்கும் அந்த ஸ்டெப்ஸுக்கும் நடுவில் நிறைய இடம் இருக்குது. அங்கே மலையடி வாரத்தில் அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேருந்து ட்ரை பண்ணுவாங்க அமௌண்ட்டு. நம்ம அதை தவிர்த்துட்டு நம்ம போகலாம். நாங்கள் பார்க் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயே டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டுமே கலெக்ட் பண்ணல. நிறைய இடம் இருக்குது. ஃபுல்லாகவே மலையடி வாரம்தான். பாருங்கள், ரோட்ஸில் 2 சைடுமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் காரை பார்க் பண்ண சொல்லிவிட்டு நம்மகிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நேராக நாங்கள் ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா ரோப் கார் சர்வீஸ் மார்னிங் 8:30லேருந்து 4:30 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 1 to 1:30 லன்ச் ஹவர். உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது. அதில் நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் போன அன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போனோம். நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்கள் ஒரு 7:30க்கு அங்கே ரீச் ஆகிருப்போம். அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா 2 மணி ஆகும் போல் தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஸ்டெப்ஸ் மூலமாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அன்னதானங்கள்லாம் கொடுக்குறாங்க. அங்கே பசிக்கிறவங்க அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே கம்பெல்லாம் வச்சு விற்றுட்ருக்குறாங்க. ஒரு கம்பும் நம்ம 10 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். மொத்தம் 1305 படிகள் இருக்குது. எதுக்காக கம்பு வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது. நம்ம பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் நம்மகிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ கம்பு வச்சுக்கிட்டால் பக்கத்தில் வராது. ரெண்டாவது, நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கும் அந்த கம்பு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக 1305 படிகளை ஏறி மேலே வந்துட்டோம். படிகளை முடிக்கிறதுக்கு முன்னாடியே க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு 100 படிக்குமே அங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. 100, 200, 300ன்னு சொல்லிட்டு 1305யுமே மார்க் பண்ணியிருக்காங்க. க்யூ ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம அங்கே உள்ள வியூவெல்லாம் கேப்சர் பண்ணணும். ரொம்ப அழகான வியூ. கார்த்திகை மாதம் கடைசியில் போனதுனால பனி அப்போவே ஸ்டார்ட் ஆகிருந்தது. பயங்கர சில்லுன்னு இருந்தது. மேலே நல்ல காற்றும் அடிச்சுது. மார்னிங் ஒரு 8:30 ஆகும். இந்த படிகளெல்லாம் ஏறி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 1 to 1.5 hours ஆகும். நம்மளோட ஸ்பீடை பொறுத்து, ரெஸ்ட் எடுக்கிற டைமும் பொறுத்து வேரி ஆகும். நாங்கள் வர்றதுக்கு 1.5 hours ஆச்சு. வியூ நல்லா இருந்தது. அங்கேருந்து மொத்த இடமுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்குது. இந்த பர்டிகுலர் மலை பார்த்திங்கன்னா பெரிய மலைன்னு சொல்கிறாங்க, யோக நரசிம்மர் இருக்கிறத. இதுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயிலும் ஒரு மலை மேலே இருக்குது. அது சின்ன மலைன்னு சொல்கிறாங்க, இது பெரிய மலைன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் பார்த்திங்கன்னா 400 படிகள் இருக்குது. ஏறி போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். யோக நரசிம்மரை பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. நாங்கள் இப்போது உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே ஒரு பஜனை குரூப் போய்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. உள்ளே போனால் ஜென்ரல் க்யூவும் இருந்தது, பெய்டு க்யூவும் இருந்தது. பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 ரோ ஸ்கிப் பண்ணி போகிறாக்கில் இருக்குது பெய்டுனா. இல்லை அப்படின்னா கூட 4 ரோ சுற்ற வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு 2 க்யூவுமே ஒன்றா ஜாயின் ஆகிடுது.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி தாயாரை தரிசனம் பண்ண வேண்டியிருக்கும். அமிர்தவல்லி தாயாரை தரிசனம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே பிரகாரத்தை சுற்றி யோக நரசிம்மரை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணணும். யோக நரசிம்மர் பார்த்திங்கன்னா காலை மடக்கிட்டு யோக நிலையில் இருக்கிறாரு. அவர் வருஷத்தில் 11 மாதம் தவக்கோலத்தில் தான் இருப்பார். அந்த ஒரே ஒரு மாதம் கார்த்திகை மாதம் ஒரே ஒரு மாதம் மட்டும் கண்ணை திறந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார். அவரோட கழுத்தில் சாலக்கிராம மாலை அணிவிச்சிருக்காரு. நல்லா காலை மடக்கிட்டு தான் வந்து சாமி உட்கார்ந்துருக்காங்க. சாமியும் தாயாரும் சேர்ந்த படம் இது. தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் ஒரு இடத்துல சாமியோட ஃபோட்டோவும் வச்சு உண்டியலும் வச்சுருக்காங்க. உண்டியல் உள்ளேயும் இருக்குது. அதுலேயும் நம்ம காணிக்கை செலுத்திட்டு அங்கே போயிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதிலேருந்து வெளியே வந்த உடனே ரோப் காருக்கு வெயிட் பண்ண வேண்டிய இடம் வந்தது. சரி, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதுலேயும் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் க்யூவில் வெயிட் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குரங்குகள் அங்கேயும் நிறைய சேட்டை பண்ணிகிட்ருக்கு. ஒன்று தூங்கிட்டு இருக்கு, ஒன்று பார்த்திங்கன்னா தலைக்கு மேலேயே உட்காந்து படுத்து விளையாடிட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி குரங்கு பார்த்திங்கன்னா கையில் ஒரு தேங்காய் யார்கிட்டயோ வாங்கிட்டு வந்து அதை கடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இதை பார்த்துட்டே வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். கார்த்திகை மாதம் ஸ்பெஷல். மற்ற நேரம்லாம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தால் இவ்வளோ கூட்டம் இருக்கிறது இல்லை. இந்த கார்த்திகை மாதமுமே வெள்ளி சனி ஞாயிறு தான் இவ்வளோ கூட்டம் இருக்குமா. இல்லை அப்படின்னா ஒரு ½ அன் ஹவரில் இந்த ரோப் காரில் வந்தோன்னா ½ அன் ஹவரில் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே போயிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கோயிலில் 24 மினிட்ஸ் நம்ம இங்கே ஸ்டே பண்ணினோம் இருந்து நரசிம்மரை நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முக்தி கிடைக்கிற அளவுக்கு பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மலைக்கு கடிகை மலைன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரோப் கார் வந்துடுச்சு. ஒரு ரோப் கார் பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் ரோப் கார் இருக்குது. ஒரு செட்டில் 4 பாக்ஸும் இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 4 பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 பேர் ஏற்றுறாங்க. ஸோ ஒரு செட்டில் 16 மெம்பர்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா கீழேருந்தே நம்ம வந்தோம் அப்படின்னா 100 ருபீஸ். மேலே வர்றதுக்கு 50, கீழே இறங்குறதுக்கு 50. நாங்கள் வர்றப்போ படியில் வந்துட்டு கீழே இறங்குறப்ப மட்டும் இந்த ரோப் கார் எடுத்ததுனால மேலேயும் கலெக்ட் பண்ணுறாங்க. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு பெர் ஹெட்டுக்கு. 5 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கம்பல்சரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே டிக்கெட் எடுக்க தேவையில்லை. 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோயில் தெரியுதா பாருங்கள், அதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில். இதை விட சின்ன மலை தான் அது. 400 ஸ்டெப்ஸ் இருக்குது. எங்களால் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியல. இன்னொரு நாளைக்கு வந்தால் 2 கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு நாங்கள் ரோப் காரில் ஏறி கீழே வந்துட்டோம். ரோப் கார் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பழனி கோயிலில் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த கோயிலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 1 இயராக தான் வந்து இந்த சர்வீஸ் இருக்குது. கார் பார்த்திங்கன்னா 4 செட்டு. ஒரு செட்டில் 4 கார் இருக்குது. அப்படி சேர்ந்தே வருது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ, பிங்க், க்ரீன், ப்ளூன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு ரோப் கார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. பழனிக்கு இது வரைக்கும் போனதில்லை. ஒரு பாக்ஸில் 4 பேர் உட்காரலாம். இந்த ரோப் காரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு கீ வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோடனே அவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வந்துடுறாங்க. நம்ம உள்ளே ஏறினதும் மறுபடியும் அந்த கீ வச்சு லாக் பண்ணிடுறாங்க. 2 செட் ஆஃப் கார் இருக்குது அப்படின்னா அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இது மேலே வர்றப்போ அது கீழே லேண்ட் ஆகுது, அது மேலே வர்றப்போ இது கீழே லேண்ட் ஆகுது. ஸோ ஒரு கார் வந்து ஏறுறதுக்கு 5 நிமிஷம், இறங்குறதுக்கு 5 நிமிஷம், நடுவில் ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம். ஸோ 15 மினிட்ஸில் மேலே திருப்பி வந்துடுது. இப்போ எங்களோட டர்ன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதில் ஏறிட்டோம். மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மொத்த இடமுமே நல்லா தெரிஞ்சுது. பக்கத்தில் ஒரு ஏரியும் வந்து இருக்குது.
இது கார்ல இருந்து பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக கீழே பார்க்கிங் ஏரியா தான். அந்த பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்கிறதுங்கிறது தெரியாமல் நாங்கள் அவ்வளோ திணறி இருக்கோம் காரை பார்க் பண்ணுறதுக்கு. புதுசாக வர்றவங்க நேராக மலையடி வாரத்துக்கு வந்துடுங்க வண்டி எடுத்துகிட்டு. கீழே எங்கேயுமே ஸ்டாப் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அந்த ஊர்லேருந்து அந்த மலையடி வாரத்துக்கு வர்ற அந்த ரோடு மட்டும் சின்னதாக இருக்குது. அங்கே மட்டும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் அதை தவிர்த்து வந்துடுங்க. மலை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரே மரம் செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. கோயில் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போதும் இங்கே கூட்டம் இருக்கிறது இல்லை. இந்த ஒரு மாதம்தான், அதுவும் இந்த பர்டிகுலராக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் தான் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. வியூ ரொம்ப நல்லா இருக்குது. அவசியம் எல்லாருமே வந்து தரிசனம் பண்ண வேண்டிய கோயில் இது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோப் கார் வந்து கிடையாது. ஒரு வருஷமாக தான் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸில் ஏறி வர்றவங்க வந்துடுவாங்க. வர முடியாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பில் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி, தூளின்னு சொல்கிறாங்களா, அது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அதில் உட்கார வச்சு மேலே தூக்கிட்டு வருவாங்களாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1000 2000 வெயிட்டை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாராலையும் வந்துட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் இருக்க போயிட்டு எல்லாருமே மேலே வந்துட்டு போகிறாங்க. நிறைய கூட்டமும் வந்து வருது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். கீழே நல்லா நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கீழே ரீச் ஆகிட்டோம். இதில் இருந்து இறங்கி வெளியில் வந்தோன்னா பாருங்கள் பார்க்கிங். இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். இது வெளியில் வர்ற இடம். எங்கே வேணாலும் நம்ம ஃப்ரீயாக வந்து பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை. இது ஃபுல்லாகவே கோயில் இடம் மாதிரி தான் வந்து தெரியுது. மலையடி வாரம் தான் இது. இதுக்கு அடுத்து ரோடு போதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இதோட முடிகிற மாதிரி தான் தெரியுது ரோடு. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாமே கோயிலுக்கு வந்தவங்க தான். இல்லை, இந்த கார்னரில் இருக்க அந்த ரோப் கார் வந்து இறங்குற இடம். இந்த ரோட்லேயே அந்த லாஸ்ட் அந்த எண்டில் இருக்குது படி ஏறுற இடம். நாங்கள் அங்கே தான் போய் படி ஏறணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் காரை பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இப்போ அங்கே நடக்கணும். நான் போகிற வழியில் காமிக்கிறேன் எங்கே படி ஏறுற இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே கோயில் இடம் மாதிரி தான் தெரியுது. வேறு எந்த ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே வந்து இல்லை. ஐ மீன் வெளியில் போகிறவங்க யாருமே இங்கே இல்லை. கோயிலுக்கு வரவங்க வண்டி மட்டும்தான் இங்கே நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆட்டோ, பைக், கார்னு எல்லாமே நிற்கிது. ரெண்டு சைடுமே பெரிய பெரிய கிரவுண்டாக இருக்குது. அதில் ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இடம் இங்கே இருக்குது. ஆனால் அங்கேயே மறித்து அங்கேயே நிறுத்த சொல்கிறாங்க வண்டியை. வர்றப்பெல்லாம் கூட எங்கள் வண்டியில் ஒரு ஆட்டோ வந்து இடிச்சிடுச்சு. அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது. அந்த என்ட்ரி மட்டும் அப்படி இருக்குது. மற்றபடி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு பீக் டைம் தான். ஒரு சண்டே மார்னிங் வேறு. நாங்கள் ஏறுறப்போ ஒரு 7:30 இருக்கும். ஏறிட்டு ஒரு 11:30க்கெலாம் கீழே வந்துட்டோம். 4 hours ஆச்சு. படியில் ஏறி போய் தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 30 to 40 minutes அந்த ரோப் காருக்காக வெயிட் பண்ணி திரும்ப கீழே வந்து சேர்றதுக்கு கரெக்டாக 4 hours ஆச்சு. பீக் டைம்லேயே. நம்ம வந்து வீக் டேஸில் வந்தோம் அப்படின்னா இவ்வளோ ரஷ் இருக்காது. பாருங்கள் ஆட்டோ வந்து இடித்து அதோட பெயிண்டெல்லாம் வந்து இருக்குது காரில். ஒரு வாட்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி நான் கரெக்டாக இங்கே கொண்டு விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு எங்கே பார்க் பண்ணுறது இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு கொஞ்சம் திணறிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் அந்த படி ஏறுற இடம்.
படி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ்டாக தான் இருக்குது. மழையோ வெயிலோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டியில் இருந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் காலையில் 7 o'clock போகிறப்பவும் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. 11:30 ஆகுது. டே ஃபுல்லாகவே அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃப்ரீயாக பார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரோட்லேயும் பார்க் பண்ணிட்டாங்க, ஒரு பைக்கை மட்டும். இது எல்லாமே மலையடி வாரமாக தான் வந்து இருக்குது. நான் சொன்ன அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே தான் வருது. இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. சின்ன ரோடு தான், கிராமம் தானே. ஒரு ரோட்டில் உள்ளே என்ட்ரி பண்ண முடியுது, இன்னொரு ரோட்டில் வெளியில் போகிறோம். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இங்கேருந்து சென்னைக்கு போகிற வழியில் அரக்கோணத்தெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 பக்கமும் வியூ ரொம்ப நல்லா இருக்குது. வயல் இருக்குது. அங்கே விளையிற தக்காளியெல்லாம் கூட நான் வாங்கினேன். 2.5 கிலோ 50 rupeesன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம். அப்படியே தோட்டத்தில் பறித்து இங்கே கொண்டு ரோட்டில் போட்டு விற்கிறாங்க மொத்தமாக. இந்த இடத்துல கூட்டமாக இருக்கிறதுனால நிறைய டிராஃபிக்கை வந்து போலீஸ் கரெக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பாலத்துக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருந்தது. நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, வண்டி கழுவிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா அருவி சத்தம் மாதிரி சலன்னு தண்ணி ஓடிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.